ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மினி பிளாக் பார்க்கலாமா? மார்னிங் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ அயில மீனும் 100 ரூபாய். போலே நாகர்கோயில் ஸ்டைலே தேங்காய் அரைச்சி ஊற்றி தக்காளி, மிளகாய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்து சூப்பரா மீன் குழம்பும் வச்சாச்சு. என்னோட அம்மா எப்பவுமே இதே மெத்தட்ல தான் மீன் குழம்பு வைப்பாங்க. ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அம்மா மீன் குழம்பு செஞ்சுட்டாங்க. நான் தண்டுக்கீரை பொரியல் தான் செஞ்சேன். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு 2 பல் பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதோட கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க தண்டு கீரையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வேக வச்சிடலாம். கீரை வெந்ததும் துருவன தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான கீரை பொரியலும் ரெடி ஆயிரும். வாங்கின மீன்ல 2ஆ பிரிச்சு பாதி மீன் குழம்பு வச்சுட்டேன், பாதி மீனை ஃபிஷ் ஃப்ரை பண்றதுக்காக மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் மசாலா ஊற விட்டு மீனை பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃபிஷ் ஃப்ரைக்கு அதிகமா மசாலா சேர்க்கறது இல்ல. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கார்ன்ஃபிளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வச்சுட்டு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிரும். சிம்பிளான மசாலா சேர்த்து தான் செய்யறோம், ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எங்க அம்மா எப்பவுமே இதே மெத்தட்ல தான் செய்வாங்க. மதியம் லஞ்சுக்கு சூப்பரா மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, கீரை பொரியல், கூடவே 2 சின்ன வெங்காயம் வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மீன் குழம்பு வச்சு சாதம் சாப்பிடும் போது சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட பிடிக்குமான்னு சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்போட சேர்த்து சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டது இல்லைன்னா இனிமேல் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கும் டேஸ்ட். குட்டியும் அவனோட சித்தி வாங்கி கொடுத்த கன் வச்சு விளையாடிட்டு இருந்தான். குழந்தைக்கும் சாதம் மீன் குழம்பு வச்சு ஊட்டி விட்டாச்சு. குழந்தையும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் அம்மா வெளியே போயிட்டு வரப்ப பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சுக்கு காஃபியோட அதையும் சேர்த்து சாப்பிட்டு இந்த நாளை என்ஜாய் பண்ணியாச்சு.